வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஜாப்ஸ்லாம் இவங்க தான் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி டிஎன்பிஎஸ்சி மூலிமா கால்ஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேங்க் ஜாப்ஸ்லாம் இந்த ஐபிபிஎஸ் மூலிமா தான் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்ன விதமான போஸ்டிங் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த விதமான போஸ்டிங்லாம் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர் ஆர் எலிஜிபிலிட்டி 2 பேருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/9/2025 21/9/2025 வரை உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ஆர் டிசம்பர் 2025 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் ஆர் சிங்கிள் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் டிசம்பர் 2025 அப்படி இல்லைனா பிப்ரவரி 2026 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஜனவரி ஆர் பிப்ரவரி 2026 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து அதிகபட்சமாக 2 விதமான போஸ்டிங் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த இதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இதில் ஏதாவது ஒரு ஸ்கேல் 1 அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3 வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸ்கேல் 2 வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் 1 அண்ட் ஸ்கேல் 3 வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கேலுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், தனித்தனியாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன். ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கான இன்டர்வியூ தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டில் என்னென்ன பேங்க்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி புதுச்சேரியில் புதுவை பாரதியார் கிராம பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்தவரைக்கும் குரூப் பி அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2/9/1997 அப்புறம் பிறந்திருக்கணும், 1/9/2007 வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரூப் ஏ ஆஃபீஸரில் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில டிகிரிக்கு மட்டும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்னரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கார்ப்பரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்டன்ட் இந்த டிகிரிக்கெலாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து தமிழ் உங்களுக்கு வந்து எதை படிக்கிற நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து டிகிரி படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஆஃபீஸராக பேங்க்லேயோ ஆர் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்லேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூட ஏஎஸ்பி ஆர் பிஹெச்பி C++ ஆர் ஜாவா விபி விசி ஓசிபி இந்த கோர்ஸ் ஏதாவது உங்களுக்கு முடிச்சு அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அசோசியேட் ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து நீங்கள் சிஏவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லா ஆஃபீஸரை பொறுத்தவரை நீங்கள் லா படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரெஷரி மேனேஜர் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஏ படிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை பொறுத்தவரைக்கும் எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் டைரி ஆர் அனிமல் ஹஸ்பண்டரி ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏதாவது இதில் வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி அதாவது இப்போ பேங்கிங் ஜாப்ஸில் எல்லாமே வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரின்றது ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அப்ளை பண்ணுற கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிபில் ஸ்கோர் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் 650 இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. இன்கேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து படித்து எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகி இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் அபோவ் 650க்கு மேலே கொண்டு போயிடுங்க அப்படின்றது வந்து என்னோடய அட்வைஸு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 175ம் மற்ற கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 கொஸ்டின் 80 மார்க்குங்க. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் 80 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 200 கொஸ்டின் 200 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் உங்களுக்கான டைம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் 200 மார்க்கு 2 மணி நேரம் டைம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து 3 லாங்குவேஜில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் வேணுன்னா இங்கிலீஷ்ன்றதை வந்து சூஸ் பண்ணிங்க, தமிழில் வேணுன்னா தமிழ்ன்றது வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். அந்த எக்ஸாமினேஷனை முடித்தோடனே உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் 200 மார்க்கு 2 மணி நேரம் உங்களுக்கான டைம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெனால்ட்டி மார்க்குமே இருக்குங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்றது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் யூ உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணும்போது அதற்கான இது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் கிடையாது. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வந்து தான் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போன டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ibps.in இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 468 வேக்கன்சிஸுங்க. அது வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிலையுமே பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 200 வேக்கன்சிஸுங்க. புதுச்சேரியில் 4 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் கூட இல்லைங்க.
அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 12 வேக்கன்சிஸ். அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 சிஏக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2 வேக்கன்சிஸ். அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 லாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் எதுவும் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 2 ட்ரெஷரி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த வேக்கன்சிஸுமே இல்லை. அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மார்க்கெட்டிங் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 4 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 வேக்கன்சிஸ். ஸ்கேல் 3யில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வேக்கன்சிஸ் கூட இல்லைங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வேலூரில் உங்களுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் சென்டராகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.